ஈடாட்டி இந்த திட்டமே நிறைவேறாது. இப்போ தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இருக்கு. மத்திய அரசு எல்லா மாவட்டங்களையும் குறிப்பிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த சட்டத்திலேயே இருக்குது. 3 மாவட்டத்தில் தான் செயல்படும். என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி ஆளும் அனைத்து மாநிலங்களும் அனைத்து மாவட்டங்களும் அறிவிக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் ஒப்புக்கு ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் அறிவிக்கப்படும். கடைசியில் வேடிக்கையிலையும் வேடிக்கை, சராசரியாக பாரதிய ஜனதா கட்சி அரசு அதுக்கு முந்தைய காலத்தில் கூட சராசரியாக 50 நாட்கள் தான் வேலை தந்திருக்காங்க. ஒரு வருஷத்தில் 51 நாள் ஆச்சு, ஒரு வருஷத்தில் 52 நாள் ஆச்சு. இப்போ 100 கொடுக்க வழி இல்லை. 125. ஏன் 125ல் நிறுத்திட்டீங்க? 365ன்னு சொல்ல வேண்டியதானே. 325 சொன்னாலும் ஒன்று தான், 125 சொன்னாலும் ஒன்று தான். இதெல்லாம் இந்த திட்டத்தை பற்றி நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பேச்சை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இந்த திட்டத்தை நான் ஒழிக்க மாட்டேன். என்னுடைய அரசியல் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால், இந்த திட்டம் தொடர்ந்து இருக்கணும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய படுதோல்விக்கு நினைவு சின்னமாக இந்த திட்டம் இருக்கும். A monument to UPA's failures அப்படின்னு சொன்னார். அவரால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று எங்களுக்கும் தெரியும், ஏழை எளிய மக்களுக்கும் தெரியும். 12 கோடி மக்கள் இந்த திட்டத்தை நம்பி இருக்காங்க. அதில் 8.6 கோடி மக்கள் ஜாப் கார்டு வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஆண்டுகள் 7 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஒரு ஆண்டு 5 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், இது மழமழன்று சரியும். இந்த திட்டத்தை அவர்கள் ஒழித்து புதிய திட்டத்தை அறிமுகம் செய்ததை நாங்கள் கடுமையாக காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது. மத்திய காங்கிரஸ் காரிய கமிட்டியில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். சமீப காலமாக பெரியார் கடுமையாக தமிழகத்தில் விமர்சிக்கப்படுகிறார். நாம் தமிழர் கட்சியினர் பாரதியாரோட பெரியாரை விமர்சிக்கிறார். அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. பெரியார் சில கருத்துக்களை சொல்லி இருக்கலாம், அது ஏற்புடையதாக இருக்காது.